மெய்யழகன் வந்து நீங்க எழுதுனது தான் ஆமா. இல்லையா? அது அப்படியே உங்களால ஸ்க்ரீன்ல செல்லுலாய்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சிருச்சா? இல்ல அதுல உங்களுக்கு இத விட்டுட்டோம். ஆ. இது போச்சு. அங்க எழுத்துல இருந்த இன்டென்ஸ் இங்க என்னால கொண்டு வர முடியலங்கிற ஏக்கம் உண்டா? ஏக்கம் உண்டு. பட் இதளவுக்கு கொண்டு வர முடியல அப்படி கிடையாது. ஏன்னா எழுதுற எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நாவலா தான் எழுதுவேன். ம். இப்ப எழுதியிருக்கிறதும் நாவலா தான். அப்படிதான். ஓ! எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நாவலா எழுதிருவேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த நடுவுல இந்த சீன் நம்பர், அந்த ஜூமு, அது இது இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இதெல்லாம் நான் போடவே மாட்டேன். ஒரு நாவலா முதல்ல எழுதி முடிச்சுருவேன். முடிச்சுட்டு அப்படியே தூக்கி அசிஸ்டன்ட்ஸ்ட்ட குடுத்துருவேன். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு அதுல எந்த கஷ்டமும் இருக்காது. அப்படியே சீனா பிரிச்சுருவாங்க. பிரிச்சு அத அவங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுப்பாங்க. நான் ஷூட் முடியிற வரைக்கும் இந்த நாவல் பேஸ் பண்ணி தான் நான் ஓ! இதுதான் உங்களுக்கு பைண்டட். என்னோட பைபிள் ஓ! ஓகே. இத வச்சு தான் நான் ஷூட் பண்ணுவேன். எனக்கு அந்த என்னோட ஸ்கிரிப்ட் புக்ல வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. டெக்னிக்கலா எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கதை தான் இருக்கும். அந்த கதை இருக்கணும். என்னோட ஆக்டர்ஸோட எனக்கு இன்டராக்ஷன் இருக்கணும். கேமராமேனோட பேசுறதுக்கு, இல்ல எடிட்டரோட ஷார்ட் டிவிஷன் தனியா போட்டு குடுத்துருவேன். அது தனி. அத நானே கண்ல பார்க்க மாட்டேன். இந்த சீன் இப்படி ஷார்ட்ஸா வரும் அப்படிங்கிறத மட்டும் அது போட்டு அது தனி பேப்பரா இருக்கும். அது திரும்ப என்னோட புக்குக்குள்ள வரவே கூடாது. இப்படி குடுத்துருவேன் எல்லாத்தையும். ஸோ நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன்னா இதான். ஓ! பிரேம் ஸ்கூல் ஆஃப் சினிமாவே வேற மாரி இருக்கே. இது நீங்களா உங்களுக்கான ஒரு டிசைன் உங்க கம்ஃபர்ட்டுக்காக. ஆமா. ஆ.